ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கோலிவுட் ஸ்டார் ரம்பா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு காலகட்டத்தில் 90s கிட்ஸோட கனவு நாயகியாக ரம்பா வளம் வந்தாங்க. ரம்பா பார்த்திங்கன்னா 15 வயசுலேயே மலையாளத்தில் அறிமுகமானாங்க. ரம்பாவோட முதல் படம் பார்த்திங்கன்னா 1992 வெளியான சர்க்கம் படம். இந்த படத்தில் வினித் நடிச்சிருப்பார். அதே வருஷம் பார்த்திங்கன்னா சம்பகுலம் தச்சன் அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துலையும் வினித் நடிச்சிருப்பாங்க. தொடர்ந்து தெலுங்கில் 1993ஆம் ஆண்டு வெளியான ஆ ஒக்கடு அடக்கு படத்துலையும் நடிச்சிருக்காங்க. தமிழில் பார்த்திங்கன்னா உழவன்கிற படத்தில் ஃபஸ்ட்டு அறிமுகமானாங்க. அந்த படத்தை தொடர்ந்து உள்ளத்தை அள்ளித்தா, சுந்தர புருஷன், செங்கோட்டை, விஐபி, அருணாச்சலம், காதலா காதலா உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானாங்க. அழகிய லைலாங்கிற பாடல் மூலம் ரம்பா பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் கூட நடித்த நினைத்தேன் வந்தாய் படத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. படமும் ரொம்பவே ஹிட் ஆச்சு. ரம்பா பார்த்திங்கன்னா 8 மொழிகளில் 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. இவங்க லாஸ்ட்டாக நடித்த படம் பார்த்திங்கன்னா பெண் சிங்கம். ரம்பா பார்த்திங்கன்னா 2010ஆம் ஆண்டு கன்னட தொழிலதிபர் இந்திரகுமார் பத்மநாபன் என்பவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள், 1 மகன் இருக்கிறார். ரம்பா பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. இடையில ரம்பா ரியாலிட்டி ஷோக்கு நடுவராக இருந்துட்டு வராங்க. இவங்க பார்த்திங்கன்னா 2000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. அது மட்டும் இல்லாமல் 5 கம்பெனியும் இருக்காம் இவங்க கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரம்பா மூவிஸ் எந்தெந்த மூவிஸ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.